உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். நீ கொஞ்சமா இருக்கிறேன்னு கவலைப்படவே படாத. உன் வாழ்க்கையில கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி கவலைவே படாத. எந்த இடத்துல கொஞ்சம் இருக்குதோ அந்த இடத்துல என் தேவனுடைய கண் பார்வை படும். 5 அப்போ 2 மீன் மேலதான் என் தேவனுடைய கண் பார்வை பட்டது. கொஞ்சம் அப்போ கொஞ்சம் எண்ணெய்தான், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய்தான். ஆனா தேவனுடைய கண் அந்த கொஞ்சம் மாவு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் மேலேயும் பட்டது. பஞ்ச காலம் தீருகிற வரைக்கும் கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் எண்ணெய் அவங்களுடைய பார்வைக்கு. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் வந்தால் போதும், பஞ்ச காலம் தீருகிற வரைக்கும் அது உன் பார்வைக்கு கொஞ்சம். என் அன்பு ஊழியனே, அன்பு உறவே, இன்னைக்கு தேவன் உன்னோடு பர்டிகுலரா உன்னோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். நீ எந்த பாரத்தோடு எந்த ரொம்ப கவலையோடு வந்து நீ உட்கார்ந்துட்டு இருக்கலாம், இனியதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கலாம். என் அன்பு ஊழியனே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு உறவே, தேவனை கொண்டோடு பர்சனலா பேசுறாரு. எதை நீ கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கிறியோ அந்த கொஞ்சத்தை வைத்து உன்னை அநேகருக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்ற என் தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். கொஞ்சம் மாவுதா, கொஞ்சம் எண்ணெய்தா, ஓம் பார்வைக்கு அது கொஞ்சம் மாவுதா, கொஞ்சம் எண்ணெய்தா, கொஞ்சம் அப்பந்தான், கொஞ்சம் மீனுதான். என்னைக்கு அது தேவனிடத்தில் வந்ததோ திருப்தி அடைந்தார்கள். இன்னைக்கு திருப்தியான வாழ்க்கை. என் அன்பு ஊழியனே, என் அன்பு தகப்பன்மார்களே, இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். திருப்தி அடைந்த வாழ்க்கையை என் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். யாரை முன் குறித்தாரோ, யாரை அழைத்தாரோ, யாரை நீதிமானாய் மாற்றிருக்கிறாரோ என் தேவன் அவர்களை மகிமையும் படுத்தியே தீர்வார். 2 வெள்ளிக்காசு தான், 2 வெள்ளிக்காசு போட்ட அந்த விதவை தாயார் மேலதான் என் தேவனுடைய கண் பார்வைப்பட்டது. கொஞ்சம் தான். இந்த கொஞ்சம் இந்த உலகத்துக்கு பிடிக்காது. கொஞ்சம் உண்மை இந்த உலகத்துக்கு பிடிக்காது. கொஞ்சம் இந்த உலகத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா தேவனுக்கு பிடித்த விஷயமே கொஞ்சம். அந்த கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துவா, தேவனை கௌரவப்படுத்துவா, அநேகருக்கு உதவிகரமான பாத்திரமா என் தேவனை மாற்றுவா. தேவன் உங்களோடு பேச சித்தமாய் இருக்கிற வார்த்தையை தைரியமாய் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய பிரசனம் இருந்தால் போதும், மாற்றம் அவர் தருவார். உங்களால ஒண்ணுத்தையும் மாற்ற முடியவே முடியாது. நீங்க நினைக்கலாம், ஊழியத்தை இப்படி மாத்தலாம், என் குடும்பத்தை இப்படி மாத்திரலாம், என் தரிசனத்தை இப்படி மாத்தலாம். இல்ல, முடியவே முடியாது. தேவன் நினைத்தது தேவனே நிறைவேற்றி தீருவார். உன்னுடைய பலன் மாற்ற முடியாது, உன் பராக்கிரமம் மாற்ற முடியாது, உன்னுடைய செல்வாக்கு மாற்ற முடியாது. தேவனுடைய பிரசனம் எல்லாவற்றையும் மாற்றும். தேவனுடைய பிரசனம் இருந்தால் போதும். ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலத்தில் அவர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்தே தீருவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு ராத்திரியில் அவனுடைய வாழ்க்கை மாறினது. இரவு முழுவதும் ஜெயிலில் இருக்கிறார். கால் நீட்டி தூங்க முடியாது, எழுந்து நிற்க முடியாது. ஆனால் ஒரே ராத்திரியில் யோசேப்புடைய வாழ்க்கை மாறினது போல என் அன்பு ஊழியக்காரனே, தேவனை அழைத்திருக்கிறார், உன்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அவர் நினைத்தால் ஒரு நொடி பொழுது போதும். 6 நாட்கள் இந்த உலகத்தை அவரால் உண்டு பண்ண முடியும் என்றால் உன்னை மகிமையாய் மாற்றுவதற்கு சில நிமிடம் போதும். சில நிமிடம் போதும். உன்னை அவர் மாற்ற பெரியவராக இருக்கிறார். உன்னை சுமந்து வந்தவர் அவர் அல்லவா? வார்த்தை தந்தது அவர் அல்லவா? உன்னோடு கூட இருக்கிறது அவர் அல்லவா? மாம்சமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம். அவர் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை முன் குறித்திருக்கிறார், உன்னை நீதிமானாகவும் மாற்றியிருக்கிறார்.
இன்றைய தினத்துல இப்பொழுது தேவன் வார்த்தையை தருகிறார். என் தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனே அநேகத்தில் தேவன் அதிபதியா வைப்பார். எந்த கொஞ்சம் உனக்குள்ள இருக்குதோ, எந்த கொஞ்சத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறியோ, இது முடிய போது நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறியோ, என் தேவன் சொல்லுகிறார், இது முடிகிற விஷயம் அல்ல. மறுபடியும் கட்டுவேன், மறுபடியும் நிறுத்துவேன். அநேகருக்கு கலங்கிற தீபத்தை போல் உன் ஊழியம் நிற்கும். பிரசனம் உன்னோடு கூட இருந்தால் போதும். எதை வேணாலும் செய்ய, எப்படி வேணாலும் செய்ய, யாரை வச்சு வேணாலும் செய்ய அவர் பெரியவராக இருக்கிறார். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் போராது ஓடிடுவேன். பரிசுத்த சிந்தையுடன் சோராது ஓடிடுவேன். ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். சொல்லுவோம், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. இரு கரங்களை உயர்த்து, இரு கரங்களை உயர்த்தி, என் அன்பு தகப்பன்மார்களே, என் அன்பு உறவுகளே, இரு கரங்களை உயர்த்தி தேவன் உங்களுடைய ஊழியத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தையை தெளிவாய் விதைத்திருக்கிறேன். அவர் அழைத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். நீதிமானாயும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தேவன் சொன்ன வார்த்தை உங்களை மகிமைப்படுத்துவேன். உன்கிட்ட கொஞ்சமா இருக்குதுன்னு கவலைப்படாத. கொஞ்சம் விசுவாசிதா, கொஞ்சம் நன்மைதா, கொஞ்சம் தான், குறைவான வாக்குதா, கவலைப்படவே படாத. என் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்மேல் அவர் நோக்கமாயிருக்கிறார்.